நெல்லை மாநகர பகுதிகளில் இரு கரைகளையும் தொட்டபடி பாயும் தாமிரபரணி ஆறு. கடனா நதி அணையில் வினாடிக்கு 12,500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் நீர்வரத்து மேலும் உயர வாய்ப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடப்படாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு மற்றும் தர்கா தரப்பில் உறுதி. பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ அமைப்புகள் தகவல். ஜனவரி 8 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரொக்கம் தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாக வாய்ப்பு. நீலகிரி கோவையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி தேனியிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நாமக்கல்லில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. வீட்டின் அருகே விளையாடிய போது பள்ளத்தில் விழுந்து நீரில் மூழ்கினார். அரசின் அலட்சியத்தால் நாமக்கல்லில் 4 வயது சிறுவன் உயிரிழந்ததாக அதிமுக கண்டனம். குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் செல்கிறது. கரூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி எக்ஸ் பதிவில் கடும் குற்றச்சாட்டு. கனமழையால் தேனி மாவட்டம் போடிமெட்டு மூணாறு மலைச்சாலையில் மண் சரிவு. 14வது கொண்டை ஊசி வளைவில் மரங்கள் சரிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல அறிவுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் லாடனேந்தலில் 7 அடி உயர முள்படுக்கை மீது சாமி ஆடிய மூதாட்டி. அருள் வாக்கு கேட்க குவிந்த பக்தர்கள். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி 8வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறையினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை கடந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4000 ரூபாய் அதிகரிப்பு. திருச்சியில் வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசியல் உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மதுரை நோக்கி நடைப்பயணம். கூட்டம் அல்ல, இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம், தாய் தமிழகத்தினுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம். மது போதை மத போதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைப்பயண தொடக்க நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் நிலச்சரிவு. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போதே மண் சரிந்த அதிர்ச்சி காட்சிகள். நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் தேங்கியுள்ள பனிக்கட்டிகள். சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு. நெல்லை மாநகர பகுதிகளில் இரு கரைகளையும் தொட்டபடி பாயும் தாமிரபரணி ஆறு. கடனா நதி அணையில் வினாடிக்கு 12,500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் நீர்வரத்து மேலும் உயர வாய்ப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடப்படாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு மற்றும் தர்கா தரப்பில் உறுதி. பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ அமைப்புகள் தகவல்.
ஜனவரி 8 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரொக்கம் தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாக வாய்ப்பு. நீலகிரி கோவையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி தேனியிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நாமக்கல்லில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. வீட்டின் அருகே விளையாடிய போது பள்ளத்தில் விழுந்து நீரில் மூழ்கினான். அரசின் அலட்சியத்தால் நாமக்கல்லில் 4 வயது சிறுவன் உயிரிழந்ததாக அதிமுக கண்டனம். குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் செல்கிறது. கரூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி எக்ஸ் பதிவில் கடும் குற்றச்சாட்டு. கனமழையால் தேனி மாவட்டம் போடிமெட்டு மூணாறு மலைச்சாலையில் மண் சரிவு. 14வது கொண்டை ஊசி வளைவில் மரங்கள் சரிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல அறிவுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் லாடனேந்தலில் 7 அடி உயர முள்படுக்கை மீது சாமி ஆடிய மூதாட்டி. அருள்வாக்கு கேட்க குவிந்த பக்தர்கள். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி 8வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறையினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை கடந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4000 ரூபாய் அதிகரிப்பு. திருச்சியில் வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசியல் உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மதுரை நோக்கி நடைப்பயணம். கூட்டம் அல்ல, இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம், தாய் தமிழகத்தினுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம். மது போதை மத போதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைப்பயண தொடக்க நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் நிலச்சரிவு. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போதே மண் சரிந்த அதிர்ச்சி காட்சிகள். நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் தேங்கியுள்ள பனிக்கட்டிகள். சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு.